லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today number 11th standard physics பார்க்க போகிறோம். ஸோ 11th standard physicsல ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எது ஒமிட்டட் கொஷின்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் போர்ஷன் நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் போர்ஷனில் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன்ஸ் இப்போ சொல்லிடுறேன். பார்த்துங்க, நான் ஆல்ரெடி நம்ம பார்த்த வேல்யூம் 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது வேல்யூம் 1ல். ஸோ 5 லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா 75 1 மார்க்ஸ் இருக்கும். 75 1 மார்க்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒன் வேர்டு எல்லாமே ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள், ஒரு ஆன்சரும் பார்க்காம ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள் ஒரு கொஷினுக்கும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எது ஒமிட்டட் போர்ஷன்ஸ், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ரைட் த ரூல்ஸ் டிட்டர்மின் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ரூல்ஸ் எழுதணும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் நான்-0 டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ், தட் இஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 through 4 to as 4 significant figures. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அது எழுதும்போது ரூல்ஸ் எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். சில பேர் போன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் நிறைய பேர் எழுதலை, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் எழுதலை. அதனால் கொஞ்சம் இந்த தடவை பார்த்து எழுதுங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதணும். அதே போல் ஆல் 0 to right of the decimal point and to the right of the non-0 digit significant அப்படின்னா that is 440 as 4 significant figures and 0.03040 as a 5 significant figures கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் அப்படின்றத நீங்கள் எழுதுங்க, ஏன்னா அதை எழுதாமல் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ப்ரூவ் பண்ணிங்க. அதில் வந்து ஷார்ட் ஆன்சரில் கேட்டாங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதிங்க. பிக் கொஷனில் கேட்கும்போது 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ டிஃபைன் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் ப்ரூவ் பண்ணுவீங்க. ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி. ஸோ அக்யூரசி இஸ் மெஷர்மெண்ட் இஸ் மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் டு மெஷர் வேல்யூ இஸ் டு ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. Precision measure of is closeness of the two or more measured values to each other. The true value of certain length is near the 5.678 centimeter in one experiment. So இதில் வந்து நீங்கள் எழுதும்போது அந்த மெஷர்மெண்ட் வேல்யூஸை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக எழுதுங்க. மெஷர்மெண்ட் வேல்யூஸ் நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜ் கேட்டாங்கன்னா நீங்கள் பிக்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுங்க. ஏன்னா பிக்சர்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸ் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் பிக்சர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும். அது ட்ரையாங்குலேஷன் மெத்தட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எதில் இந்த பிக்சர்ஸ் அதுக்கான ஃபார்முலாஸ் நீங்கள் எழுதணும். ஸோ எங்கெங்கே பிக்சர்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் வருதோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர்ஸ், என்னென்ன எரர்ஸ், வாட் இஸ் த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா வாட் யூ மீன் பை த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல இருக்குது பாருங்கள், பிக் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் அடிஷன் அண்ட் மல்டிபிகேஷன் ஆன்சர். ஸோ அதில் வந்து முக்கியமாக அடிஷன் அண்ட் மல்டிபிகேஷன் தான் கேட்டுருப்பாங்க. ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் அடிஷன் மல்டிபிகேஷன் பார்த்துருங்க, புக்கில் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா principle and homogeneity. What is the principle of homogeneity அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் இட்ஸ், அதோட யூசஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு பிக் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து முக்கியமாக டைமென்ஷன் ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்துங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் மோஸ்ட்லி வந்து 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்துங்க.
இது வந்து உங்களுக்கு நீட்டுக்கும் யூஸ் ஆகும். அதே போல் இதில் டீயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக டீயோட வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்ஸில் சில யூஸ் பண்ணுவோம். டி இஸ் ஈக்குவல் டு 2π √L/G அப்படின்ற வேல்யூ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸில் ஏற்கனவே நான் கொடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸில் என்னென்ன நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருந்தனோ அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகுது செகண்ட் யூனிட் கைனமேட்டிக்ஸ். திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் கைனமேட்டிக்ஸில். So kinematics, which one of the following Cartesian coordinates? Which one of the following Cartesian coordinate system is not followed in the physics? First question கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் ட்ரையாங்கிள், அதாவது அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரா பண்ணணும், முக்கியமான ஒன்று. அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கேனாட் பி ரெஃபரன்ஸ் ஸ்கேலார்ஸ். தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க போது எது வந்து ஸ்கேலார் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் மொமெண்ட்டும் எல்லாம் பார்த்துங்க. இந்த ஒன் வேர்ட்லாம் ஃபுல்லாக பார்த்துங்க. ஏதாவது எழுதி பாருங்கள் அந்த ஒன் வேர்ட்ஸ். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி பாருங்கள். ரிட்டர்னில் எழுதி பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒன் வேர்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபைன் வெக்டர். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து கிவ் த எக்ஸாம்பிள். வெக்டர் இஸ் அ குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்ட் பை த போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ வெக்டர் அப்படின்னா ரெண்டு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஜியாமெட்ரிக்கலி வெக்டர் இஸ் டைரக்டர் லைன் செக்மெண்ட் ஃபோர்ஸ் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வெக்டர்ஸ் வந்து. தட் இஸ் வந்து ஃபோர்ஸ் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 3. வாட் இஸ் ஸ்கேலார்? அது கேட்கறதுக்கு சான்சஸ். ஸ்கேலார் இஸ் ப்ராப்பர்ட்டி விச் டிஸ்கிரைப் பை ஒன்லி பை மேக்னிடியூட். எக்ஸாம்பிள் மாஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேலார் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வெக்டர்ஸ் அது வந்து ஒரு பிக் கொஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் அதில் ஆன்சர் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் படிச்சிங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் ரைட் த ஷார்ட் நோட் ஆன் த வெக்டர் ப்ராடக்ட் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் இப்போ கேட்குறது வெக்டர் ப்ராடக்ட். தே வில் ஆல்சோ ரைட் த பிக் கொஷன் ஷார்ட் ஃபார்ம் ஒன்லி. ஸோ ஹவு டு யூ ரெடியூஸ் த 2 வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ எப்படி வந்து வெக்டர்ஸ் பர்பெண்டிகுலர் கேட்குறாங்க, அது உங்களுக்கு இருக்காது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, டிஸ்டன்ஸ் என்னன்னா அதுக்கான டெஃபினேஷன் நீங்கள் எழுதணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் த actual path length traveled by an object in the given interval of time during the motion. It is positive scalar quantity. The displacement is the difference between the final and initial position. Already நம்ம படிச்சிருக்கோம். So distance is the actual path. Displacement is the difference between the final and the initial position is the displacement. Okay, next பார்க்கும்போது question number 8. What's the velocity and speed? So அதுக்கான definitions இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணீங்க. Next define acceleration. What is acceleration? Acceleration of the particle is defined as rate of change of velocity, or it can also define the ratio of change in velocity to the given interval of time. So acceleration is the particle defined as rate of change of velocity, or it can also be defined as ratio of the change of velocity. Okay. So then we can important question, the difference between the velocity and average velocity. This equation is very very important. Then we can read the define radian. What is radian? So radian value is 1 radian is equal to 57.295 degree. This is a very important value. Then we can discuss about the define angular displacement and angular velocity. A non-uniform circular motion, this is very very important. And another one important question is the kinematic equations in angular motions. That is omega is equal to omega naught plus alpha t plus the theta is equal to omega naught t plus 12 alpha t. 2, and the third one is the omega 2 is equal to omega 2 0 plus 2 alpha theta. Then fourth one is theta is equal to omega naught plus omega into 2t. Here omega naught is the initial angular velocity and omega is the final angular velocity. Here omega naught is the initial angular velocity and omega is the final angular velocity, and theta is the angular displacement and alpha is the angular acceleration and t is time. So இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா should write the formulas. And question number 15. Write down the expression for the angle made by the resultant acceleration. And these questions is omitted questions. Then for the long answer questions. So explain the triangle law of additions as important questions. And another one is the important question is the vector product of the 2 vectors and scalar product of the 2 vectors is a very very important question. So you should write the big question in 15 points. Totally 15 points. Okay, next kinematics equation, very very important question. This is kinematic equations. This is the 4 equations of the kinematic equations. That is S is equal to ut plus half at square and v square is equal to u square plus 2as. This is a very very important equation. You should read this question and derive the equation of motion particle vertically, falling vertically and projected vertically. This is a very important question also. Another one question this unit.
And this kinematics equation, another one equation, that is v square is equal to u square minus 2gy. So body thrown vertically upwards movement ஆகும்போது. So next this one, அதோட questions, derive the equation of motion, range and maximum height reached by the particle thrown on the oblique angle 9 with respect to the horizontal direction. So this equation of motion, range and maximum height is very very important equation. This picture is important, so draw these pictures and you should write these equations, important equations. Find the TF value, that is the time of flight, that is TF is equal to 2u sin theta by g. It's very very important equation. And the horizontal range, that value or maximum is equal to u to g. This value is also important one. Next one we will discuss about the derive the expression for the centripetal acceleration. This one is a important question. Uniform circular motion velocity of the turns continuously without changing its magnitude as shown in the figure. This is the only important big question. So another one is derive the expression for the total acceleration non-uniform circular motion. So non-uniform circular motion is another one important question. Is a study one. Okay, next one we'll discuss about the another lesson, that only third lesson. So this is an important lesson, third lesson. So you should read, already you will be read in the third lesson. So you will be revised only this third lesson. Okay, so this 1 marks also very 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 important one. So read one and write this. Right, one முறை படிச்சுட்டு எழுதி பாருங்க அந்த கொஷின்ஸு. 1 more questions. அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ தேர்ட் லெசன் ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஈச் ஃபார் இனர்ஷியா ஆஃப் த மோஷன். ஸோ கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனர்ஷியா அப்படின்னா எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா 3 types they have. So first one is the inertia at rest, and second one is the inertia of motion, and third one is inertia of direction. So example for the inertia of the rest, when the stationary bus starts move, the passenger experience sudden backward push. That one is, and another one is the inertia of motion, means the athlete running is the race will continue to run even after reaching the finishing point. Then another one is the inertia of the direction. That example is when a bus moving along the straight line takes a turn to the right, the passengers are thrown towards the left. So next one is question number 2. State Newton's second law, omitted portion, defines 1 Newton. It's an important question. Read one. And impulse is the change of momentum. What is the impulse? Chance. Impulse is the change of momentum. That formula is very very important. That's J is equal to F into del T. That's equal to del P. So another free body diagram for the push pull. And so number show that the easy to pull or object then the push. So easy to pull object then the push. நம்ம இப்போ தள்ளுறதை விட இழுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் அதுக்கான பிக்சர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ பாடி டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன்ஸ், என்னென்ன ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஸோ அண்டு நார்மல் ஃப்ரிக்ஷன்ஸ். இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து டைப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சூடோ ஃபோர்ஸ், அது ஒமிட்டட் போர்ஷன். அதுக்கப்புறம் எம்பெரிக்கல் லாஸ் ஆஃப் கைனடிக் மோஷன். இது என்னென்ன எம்பெரிக்கல் லாஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த கான்டாக்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். The direction of the frictional force is always opposite motion one body over the other. The frictional force always acts on the object parallel to the surface on which the object is placed. The magnitude of the frictional force between any two bodies contact directly proportional to the normal reaction between them. So another one is what's the Newton's third law and inertial frames, level circular rod under the circular rod. So this read this question. Next we will discuss about the long answer questions. So long answer questions, the first question is the conservation of linear momentum. So one is a important big questions. So with write with the examples. Next is what is the concurrent force and state the Lamè's theorem. Only Lamè's theorem is the omitted portion. Only you write the read the concurrent forces. So you should read only concurrent forces. Okay. Then we can write about the third questions. So important one. What is the value about the horizontal motion and acceleration towards and applying Newton's second law. So next one we will discuss about, briefly explain the origin of friction. So that inclined plane angle of friction is equal to the angle of repose. This is the angle of repose, another one important question.
This is second law. The force acting on the object is equal to the rate of change of momentum. The third law is every action is equal to the opposite reaction. These laws are very, very important. So read one. Okay. So this lesson is also a very, very important lesson. Next, explain the similarities difference between centripetal and centrifugal force. So இந்த லெசனில் centrifugal force and centripetal force. ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷனான ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கிளாஸில் ஆல்ரெடி நாங்கள் எடுத்திருப்போம். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே. So next we will discuss that question number 10. What is the need for the banking trust? So in the unit like ஒரு important big question. So banking trust ஓட need என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நீட் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும். செகண்ட் பிக்சர்ஸ் ஆல்சோ நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஒன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்ஸ் கால்குலேட் த சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலேஷன் மூவ் டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி கிளாஸில் நடத்திருப்போம், அதை ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதாவது வந்து ஆல்ரெடி நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சம் கொடுத்துருக்கணும் அந்த சம்மை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன். ஸோ திஸ் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஸோ இதில் இருக்கிற நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டினில் நீங்கள் வந்து தென் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள் ஒன் வேர்ட்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆன்சர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எழுதின ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் நிறைய பேர் ஒன்னோட மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபுல் போர்ஷன் எக்ஸாமில் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க ஒன் வேர்ட்ஸில். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்க்காம ஒன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். கைடியோ இல்லை புக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் செகண்ட் கொஸ்டினில் கேட்டுருக்காங்க போல, அதுக்காக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் U is equal to mgh, that is the potential energy, and U is equal to half kx square kinetic energy. So and third one is U is equal to 1 by 4 pi epsilon 2 1 2 by or this electrostatic potential. So these three equations is very 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 important. And what are the difference between the conservative force and non-conservative? So another one is what is explain the characteristics of elastic and inelastic scattering. This is very very important. Elastic scattering and inelastic scattering. So elastic scattering means in collision total kinetic energy of the bodies is equal to the total final kinetic energy of the bodies, then it is called as elastic collision. But in inelastic collision, the total kinetic energy of the bodies is not equal to the total final kinetic energy of the bodies, is called as inelastic collision. Okay. Next for the fifth question, define the following coefficient of restitution, power and law of conservation of energy. இதில் உங்களுக்கு coefficient of restitution உங்களுக்கு சிலபஸில் இருக்கும், and power வந்து சிலபஸில் இருக்கும். அண்ட் இதில் தான் படிச்சுக்கணும். What is the coefficient of the restitution? Already நடத்தியிருப்பேன். That is the velocity of the separation, that is velocity of the approach, that is ratio between the velocity of separation and velocity of the approach, that is v2 minus v1 divided by u1 minus u2. Next we will discuss about power, that is power is equal to work done by time taken, is power is unit is watt, so unit of power is watt. Then kinetic energy of m1 u1 square plus of m2 u2 square. Then total kinetic energy of the system, kinetic energy F is equal to of m1 plus m2 into v square. Then the loss of kinetic energy is, that is del q is equal to kinetic energy final minus kinetic energy initial. So this equation is important. So you don't write written practice. Okay. Next long answer questions, explain the graph between the constant force and variable force. ஸோ அந்த கிராஃப் மட்டும் பார்த்துங்க, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கும் அந்த வேரியபிள் ஃபோர்ஸுக்கும். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலில் கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன் நீங்கள் டெரைவ் பண்ணுங்கள். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸ்பிரஷன் எலாஸ்டிக் கொலிஷன் ஒன் டைமென்ஷன். ஸோ ஒன் டைமென்ஷனில் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஆஃப் போர்ஷனில் நான் கேட்டது இந்த கொஷின்ஸ். ஸோ நிறைய பேர் இதை ஆன்சர் பண்ணல. கண்டிப்பாக முக்கியமான கொஷின்ஸ் இதை ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கேஸ் 4 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன் விச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எலாஸ்டிக் கொலிஷன். இப்படி வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷனில் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. திஸ் இஸ் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ரெஸ்டிடியூஷன் ஆல்ரெடி சொன்னால் தான் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வித் வெலாசிட்டி ஆஃப் த அப்ரோச். ஸோ அதாவது பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கொஷின் அந்த ஈக்குவேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதில் இருக்கிற நியூமரிக்கல் சம்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நான் கொடுத்த எக்ஸாம்பிள் சம் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது லெசன் 5, தட் இஸ் மோஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அண்டு ரிஜிட் பாடிஸ். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஸோ அதே போல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இருக்கிற ஒன் வேர்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்க்காம எழுதி பாருங்கள். ஆன்சர் ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். ஸோ ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபஸ்ட்டு டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ். வாட் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறது. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் பாயிண்ட் வேர் த என்டையர் மாஸ் ஆஃப் த பாடி அப்பியர்ஸ் டு பி கான்சன்ட்ரேட்டட். ஸோ எந்த பாடிஸோட வெயிட்ஸும் எங்கே வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் find out the center of the mass for given geometrical structure, that is equilateral triangle. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எது எதுக்குன்னா தட் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அண்ட் சிலிண்டர் ஸ்கொயர். ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் பாருங்கள். இது ஆல்ரெடி நாங்கள் கிளாஸில் கொடுத்துருக்கோம், அதை ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் டிஃபைன் வாட் இஸ் டார்கோ அப்படின்னா மென்ஷன் இட்ஸ் யூனிட், அதை என்ன பண்ணுறோம். ஸோ டார்கோ இஸ் டிஃபைன்ட் as moment of external applied force about the point of the axis of rotation is called as torque. That is torque is equal to r vector cross f vector. Okay, so next we will discuss about what are the condition which force cannot be produced. Torque answer: the force intersect passing through the axis of rotation cannot produce torque with perpendicular distance between the forces, that is r is equal to 0. Tau is equal to r vector cross f vector, that is equal to 0. Question number 5, give any two examples of the torque in day-to-day life. Answer: opening and closing door about the hinges, returning nut losing wrench. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வித் த டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது another இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஈக்குலிபிரியம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஒரு டிஃபரன்ஷியேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் பண்ணுவாங்க. வாட்ஸ் டிஃபைன் கப்புள் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் நம்மளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸில். வாட்ஸ் கப்புள், ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஸ்டேட்ஸ் தட் when the object is equilibrium, the sum of the anti-clockwise moments about the point is equal to the sum of the clockwise moments, that is equal called as a principle of moments. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் ஜிரேஷன், அது உங்களுக்கு ஒமீட்டர் போர்ஷன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு ஒமீட்டர் போர்ஷன்ஸ் இந்த ஃபஸ்ட் வேல்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒமீட்டர் போர்ஷன்ஸ் விட்டு இருக்கிறத மட்டும் படிச்சுங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதை ஒன்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஃபியூர் ரோலிங் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங்கான டிஃபரன்ஸ், அந்த ஈக்குவேஷன் பார்த்துங்க. தட்ஸ் வி சென்டர் ஆஃப் மாஸ் கிரேட்டர் தென் ஆர் ஒமேகா, திஸ் வி சென்டர் ஆஃப் மாஸ் லெஸ் தென் ஆர் ஒமேகா அப்படின்றத கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுருங்க. நெக்ஸ்ட் வந்து பிக் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் செகண்ட் கொஸ்டின், explain the method to center of the gravity of the irregular shaped lamina. It's an important one. ஸோ அந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாஸ் cyclist bends the negotiating curve rule, arrive the expression for the angle of bending for the given velocity of the answer. Let us consider a cyclist negotiating circular level road. The radius r with center at O. Let us choose the line OZ as the x-axis and vertical line through the O and the z-axis as shown in the figure. So in the picture கண்டிப்பாக நீங்கள் ட்ரா பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பிக்சர் ஒன்று சென்டர் ஆஃப் த மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு. ஓகே ஓகே, ஸோ அதே போல் இந்த கொஸ்டினுக்கு அதே போல் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. ஜஸ்ட் பெண்டிங் நெகட்டிவ் கோவில் இந்த பிக்சர்ஸ் அந்த அதுக்கான அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம், இந்த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணுவீங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளே த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மூமெண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ராடு உங்களுக்கு சிலபஸில் கிடையாது, ஒன்லி ரிங் மட்டும் தான். ஸோ ரிங் மட்டும் அந்த பார்த்துங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது பார்த்துங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த பேரல் ஆக்சஸ் தியரம் உங்களுக்கு கிடையாது. ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி ஒமீட்டர் போர்ஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் த ரோலிங் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன், அரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஆக்சிலரேஷன். ஸோ இதை அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகே, இந்த ஃபஸ்ட் வேல்யூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ஒமீட்டர் போர்ஷன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க.
ஓகே. ஸோ ஃபஸ்ட் வேல்யூம் ஆல்ரெடி நான் செகண்ட் வேல்யூம் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்துங்க. ஸோ அதில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கணும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஏதாவது எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkram. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.